தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற நிகழ்வில் இன்று நாம் சந்துஷ்ட மணி என்பதை பற்றி பார்ப்போமா? பாபா கூறுகின்றார், 3 பேரிடமிருந்து நாம் இந்த திருப்தி என்ற சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஒன்று சுயத்துக்கு சுயம் திருப்தி என்ற சர்டிஃபிகேட், 2வது பாபாவிடமிருந்து திருப்திக்கான சர்டிஃபிகேட், 3வது இந்த தெய்வீக பரிவாரத்திடமிருந்து திருப்தி என்ற சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அப்போ தான் நம்ம பாபானுடைய கழுத்தின் மாலையினுடைய மணியாக ஆக முடியும். ஆக யார் சந்துஷ்ட மணி என்ற சர்டிஃபிகேட்டை வாங்கலையோ அவங்க பாபானுடைய கழுத்தினுடைய மாலையில் மணியாக ஆகவே முடியாது. ஆக அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பாபா கொடுக்கின்றார். ஆனால் திருப்தியாக இருப்பது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மனிதனுடைய மனதனுடைய இயல்பு என்னென்னா, ஒன்று ஆசைப்படுறது, இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கிறது. இது ரெண்டும் இல்லைன்னா தான் நம்மளால் திருப்தியாக இருக்க முடியும். ஆக இயல்புக்கு நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக இது இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட உண்மை என்ன அப்படின்னா, சங்கம யுகத்தில் நாம் சந்துஷ்ட மணி ஆனால் தான் சர்வ குணங்கள்லையும் சர்வ சக்திகள்லையும் நம்ம சம்பன்னமாக ஆக முடியும். ஆக சம்பன்னமாக ஆவதுக்கு முன்னாடி நம்ம சந்துஷ்ட மணியாக ஆக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக நாம் எல்லார்கிட்டையும் எப்படி சந்துஷ்டமாக இருக்கிறது, அதுக்கு கூட முதல் தாரணையாக பாபா சொல்கிறாரு, நீங்கள் யாரிடமும் பலகீனங்களை குறைகளை பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள், நினைக்காதீர்கள், வர்ணனை செய்யாதீர்கள். இது ஒன்று இருந்தாலே போதும்னு சொல்கிறாரு. ஏன்னா எதை பார்க்குறோமோ அதை தான் வர்ணனை செய்கிறோம் இல்லையா? அதனால் பிறருடைய பலகீனங்களையோ குறைகளையோ நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒருபொழுது நம்மளால் திருப்தியாக இருக்கவே முடியாது. அதே மாதிரி நாம் சர்வ சக்திகள் சம்பன்னமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் திருப்தியாக இருக்க முடியும். ஆக சக்திகள் மீதும் சரி குணங்கள் மீதும் சரி நம்ம முழுமையான கவனம் என்பதை கொடுக்க வேண்டும். ஏன்னா திருப்தி என்பது குணங்களுடைய ராஜாவாக இருக்கின்றது. அந்த ஒரு திருப்தி வந்தாலே போதும், எல்லா குணங்களும் கூட நம்மகிட்ட வந்துடும். அல்லது கான்ட்ராஸ்டாக பார்த்தோன்னா எல்லா குணங்களும் நம்மகிட்ட வந்தால் தான் நம்மளால் திருப்தியாக கூட இருக்க முடியும். ஆக நாம் யார் வரையும் வெறுக்க முடியாது. ஏன்னா நம்ம நிந்தனை செய்தாலும் சரி அல்லது பிறர் புகழ்ந்தாலும் சரி நாம் சமன்பாடோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் திருப்தியாக இருக்க முடியும். எப்போ பிறருடைய புகழுக்கு நாம் அடிமையாகிறோமோ அப்போ நிச்சயமாக நிந்தையினாலையும் நம்ம அஃபெக்ட் ஆகும். அதனால்தான் சாட்சி திருஷ்டா என்ற இந்த நிலையில் பாபா எப்பொழுதும் சொல்கிறார், ஞாரா அவர் பியாராவாக இருக்க வேண்டும். எது வரைக்கும் நம்ம ஞாரா அவர் பியாரா ஆகலையோ அது வரைக்கும் நம்ம சந்துஷ்டதா என்ற சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாது. இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய புருஷார்த்தத்தில் நீங்கள் திருப்தியாக இருங்கன்னு சொல்கிறேன். ஆனால் புருஷார்த்தம் என்றாலே என்ன? நாம் லட்சியத்தை அடைவது, அதுவும் கம்ப்ளீட்டாக அடைவது, சர்வகுண சம்பன்னமாக ஆவது. அந்த லட்சியத்தை நாம் அடையணும் என்கும்பொழுது முயற்சியை தொடர் முயற்சியாக நாம் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான நாம் அனுபவங்களை பெறுவதற்கான முயற்சியை செய்யும்போது எப்படி அதில் திருப்தியாக இருக்க முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அதனால தான் சில ஆட்டிடியூடில் எது நடந்தாலும் நன்மை என்பதை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பாத்திரம் அவர்களுக்கு உரியது, அவர்கள் அதை பர்ஃபெக்டாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்து முடிஞ்சதோ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என அதிகமாக நம்ம மனதை பாதிக்கிறது இந்த விஷயங்கள் தான், கடந்த கால சம்பவங்கள் தான், நாம் பெற்ற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான். ஆக நம்மளுடைய கில்ட் ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஷேம் ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பశ్చాத்தாபப்படக்கூடிய ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, இதை எல்லாவற்றிற்கும் நாம் முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டும்தான் நம்மளால் திருப்தியாக இருக்க முடியும். ஆக பேலன்சிங் எப்படி மகிமை மற்றும் நிந்தைக்கு நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றதோ அதே மாதிரி சுய முன்னேற்றம், சுய நன்மை, உலக நன்மை, உலக சேவை, இது ரெண்டுக்கும் கூட பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் திருப்தியாக இருக்க முடியும். டீச்சருடைய முதல் சர்டிஃபிகேட் என்ன? பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கு. எப்படி தந்தையினுடைய சம்பந்தத்தில், ஆசிரியருடைய சம்பந்தத்தில், சத்குருவுடைய சம்பந்தத்தில், முக்கியமாக 4வது சாஜனுடைய சம்பந்தத்தில் ஒன்றுலேயும் ஒவ்வொரு குணங்களை பாபா சொல்லியிருக்கார். நீங்கள் வஃபாதாராக இருக்கணும், ஈமான்தாராக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், ரெகுலர் அண்ட் பங்க்சுவலாக இருக்கணும். இதுதான் நாம் அந்த சம்பந்தங்களை கடைபிடிக்க
கூடிய ஒன்று. ஆனால் டீச்சர் என்ற சம்பந்தத்தில் நம்ம சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது என்னென்னா, நாமளும் திருப்தியாக இருக்கணும், பிறரையும் நாம் திருப்திப்படுத்த வேண்டும். நான் திருப்தியாக இருக்கிறது கூட பரவாயில்ல, எப்படியோ முடியும், இருக்கிறத நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பிறரையும் திருப்திப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் நம்மளுடைய பக்தர்களாகட்டும் அல்லது நம்ம சத்தியுகம் திரேதாயுகத்தில் நம்மளுடைய பிரஜைகள் கூட நம்மகிட்ட திருப்தியாக இருக்கின்றார்கள். ஆக திருப்தி என்ற குணத்தை நாம் தாரணை செய்ய வேண்டியது அவசியம். அதுக்காக தான் 3 விதமான திருப்தியினுடைய சர்டிஃபிகேட்டை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கணும். எப்போ நமக்கு இந்த 3 சர்டிஃபிகேட் கிடைக்குமோ அப்போ தான் நம்ம தர்மராஜுக்கு டாட்டா காட்டிட்டு போக முடியும். நம்ம பாஸ் வித் ஆனராக ஆவதற்கு கூட இந்த திருப்தி என்ற சர்டிஃபிகேட்டு அவசியமாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் திருப்தி மணி, சந்துஷ்ட மணி என்ற டைட்டிலை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக எல்லா சக்தியினுடைய ஸ்டாக்கும் நம்மகிட்ட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் யாருக்கு என்ன வேணுமோ அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு கூட நம்மகிட்ட சக்தி இருக்க வேண்டுமல்லவா. ஒருத்தவங்க பசியோடு வந்தாங்கன்னா உணவு கொடுத்தா தான் திருப்தி ஆவாங்க. ஒருத்தவங்க தாகத்தோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தாகம் கொடுத்தா தான் அவங்க தண்ணி பெறுவதன் மூலமாக திருப்தி அடைவார்கள். அதனால் யாருக்கு என்ன வேணுமோ அதை நாம் கொடுக்கணுன்னா எல்லா குணங்களும் எல்லா சக்திகளும் நம்மகிட்ட ஸ்டாக்கில் இருக்கணுமா வேண்டாமா. அதனால தான் பாபா சொல்கிறார், உங்களுடைய ஸ்டாக்கை நீங்கள் அப்பப்போ சோதனை பண்ணிகிட்டே இருங்க, அதை நிறைத்து கொண்டே இருங்கள். ஆக சங்கம யுகத்தில் நாம் பாபாவினுடைய நெற்றியின் மணியாக ஆக வேண்டுமென்றால், மஸ்தக் மணியாக ஆக வேண்டுமென்றால் நாம் திருப்தி மணியாக சந்துஷ்ட மணியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக புருஷார்த்தமாகட்டும், நம்மளுடைய சேவையாகட்டும், இல்லை நம்மளுடைய சுமிருத்தியாகட்டும், எல்லாத்திலையும் கூட நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் திருப்தி கொடுப்பவர்களாக, நாம் திருப்தி உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, சந்துஷ்ட மூரத் அல்ல சந்துஷ்ட மணி என்பது உங்களுடைய நேச்சுரல் நேச்சராக இருக்க வேண்டியிருக்கின்றது. அதனால்தான் உங்களுக்குள்ள நீங்கள் ஒருபொழுதும் யாருடைய அவகுணத்தையும் பார்க்கவும் செய்யாதீங்க, நீங்கள் அதை வர்ணனையும் செய்யாதீங்க, நீங்கள் பிறர்கிட்ட சொல்லவும் செய்யாதீங்க, அதை உங்களுடைய சித்தில் கூட வைத்து கொள்ளாதீர்கள் என்று கூறுகின்றார். எப்போ நம்ம சித்தில் அது வந்துடுமோ அப்போ அவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுடைய சுமிருத்தியில் வந்துருச்சுன்னா, நம்மளுடைய விவகாரத்தில் அது வந்துருச்சுன்னா நம்மளால் நாமும் திருப்தியாக இருக்க முடியாது, பிறரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அதனால் நாம் அனைவரும் திருப்தி மணி என்ற ஸ்திதியிலேயே எப்பொழுதும் இருப்போமாக. நல்லது. ஓம் சாந்தி.